ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு ஒரு டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம். ஸ்பெஷலான டிஷ்ஷு. ரொம்ப நாள் ஆசை, இந்த புதுசாக பணியார சட்டி ஒன்று வாங்கினேன்னா அதை எப்படியாவது முட்டையை வச்சு ஒரு பணியாரம் மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுருவோமா பணியாரம். அதுக்கு நாங்கள் 3 பேர், அதனால 3 முட்டை எடுத்துக்கிட்டோம். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சின்ன வெங்காயம் காலியாயிருச்சு. ஸோ பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிட்டோம். ஒரு தக்காளி எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ முட்டைக்குள்ளே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு பார்க்கும்போது முட்டை இருக்கிறதுக்கும் வெங்காயம் இருக்கிறதுக்கும் அதிகமாக தெரியுது. ஆஹா, வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துட்டோமோ, மனசுக்குள்ள ஒரு கஷ்டம். சரி விடு, பரவாயில்ல, மனசை தேத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி நல்லா கிண்டி எடுத்தாச்சு. ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான தூளெல்லாம் போட்டுக்குவோம். தூள் ஃபர்ஸ்ட் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து மிளகு தூள், மஞ்சள் தூள் வரல என்ன, இது மஞ்சள் தூள். அடுத்து கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்குவோம். இப்பதான் வாங்கிட்டு வந்தது, புதுசு பாக்கெட்டை இப்பதான் பிரிக்கிறேன். 100 கிராம்ல பெப்பர் பவுடரு புதுசா வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே, பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து கொஞ்சமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம வழக்கம் போல சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம் அதே மிளகாத்தூள். ஐயோ, இந்த மிளகாத்தூள் அவ்வளோ காரமா இருக்கு. கொஞ்சோண்டு போட்டாலே போதும், அவ்வளோ காரம் சொல்ல முடியாது, நாக்கில் வைக்க முடியாது. கொஞ்சமா ஜீரக பொடி ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி எடுத்துக்குவோம். ஒரு பக்கம் கூட வர வெங்காயம் பொடி கலந்து இல்லாம இருக்காம நல்லா கிண்டி நல்லா சூப்பரா ஒன்னோட ஒன்று அடிச்சு கலண்டி வச்சுக்குவோம். கிண்டி வச்சுட்டு பணியார சட்டி அடுப்புல வச்சாச்சு. இது எண்ணெய் ஊத்தலாமா ஊத்தக்கூடாதானே எனக்கு ஒரு பக்கம் சந்தேகம். நான்ஸ்டிக்கா இல்ல எண்ணெய் ஊத்துவோமா? சரி, பார்க்க நான்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் பேப்பரை படிச்சு பார்த்தோம் வாங்கிட்டு வந்த அந்த கல்லுல. அதுல நான்ஸ்டிக்கு ஆயில் ஃப்ரீன்னு தான் இருந்துச்சு. ஓகே, ஊத்துங்க, ஆயில் வேணா நம்ம மேல ஊத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்துலயும் 1.5 ஸ்பூனுக்கு தக்கன நல்லா கிண்டி விட்டு எடுத்து போட ஆரம்பிச்சாச்சு. போட்டா கொஞ்சோண்டு மட்டும் கடைசியா மிச்சம் இருந்துச்சு. சரி, ஒன்னா ஊத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு அரையை ஊத்தி விட்டாச்சு. நான் சரி பரவாயில்ல, இதை லாஸ்டா ஒரு பணியாரத்துக்கு கூட முழுசா எடுக்க முடியாது. சரி, நம்ம ஆளுக்கு 2ஆ கணக்கு பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம், அதுவும் லாஸ்ட்ல கொஞ்சம் தண்ணியா தான் இருந்துச்சு. அந்த முட்டையோட இதாக மட்டும் இருந்துச்சு, வெங்காயம் கிடையாது. சரி, அதனால எல்லாத்து மேலேயும் மறுபடியும் இன்னும் கொஞ்சம், எல்லாத்துக்கும் ஒரு கரண்டி, ஒரு குழிக்கு 2 ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு பண்ணி நம்ம கொஞ்சம் ஊத்த ஆரம்பிச்சாச்சு. ஊத்தி திருப்பவே என்னால முடியல. வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பிட்டானா என்னன்னு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்படி பாருங்க. இந்த இதை வச்சு என்ன பண்ண முடியும்? பார்த்தா டக்குன்னு ஊத்தி விட்டாச்சு. ஃபுல்லா ஊத்தி விட்டு கரண்டியை வச்சு அந்த பணியார திருப்புறதை மட்டும் வச்சு திருப்பி பார்த்தீங்கன்னு திருப்ப முடியல. மறுபடியும் ஹெல்ப்புக்கு ஸ்பூனை கூப்பிட்டுக்கிட்டாச்சு. ஸ்பூனு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு, ரொம்ப சப்போர்ட்டிவா நின்னாங்க. சூப்பரா திருப்புறதுக்கு திருப்புனா கொஞ்சம், ஆனா புட்டுக்கிட்டே வந்துச்சு. திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பிட்டாலும் அந்த கலண்டு ஓடிச்சு. பணியாரம் எவ்வளவு பந்தா இருக்கும். ஆனா இது பார்க்க பந்தா சூப்பரா இருந்துச்சு. ஆனா திருப்புறது இது பண்றதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்புற மாதிரி ஆயிருச்சு. ஓகே, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செய்யறோம், ஆனா கடைசியில ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம், நீ என்ன செஞ்ச அப்படின்னு. ரொம்ப கஷ்டமா போயிடுது. இருந்தாலும் ஒரு பக்கம் சிரிப்பு வேற வருது. நம்ம எவ்வளவு தூரம் செஞ்சாலும் அதை நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை நம்மளை பாராட்டி சொன்னாதானே அதுக்கடுத்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல ஓடும். சரின்னு மனசை தேத்திக்க குமாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வழியா எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தாச்சு. எடுத்து வச்சு அப்படியே சாப்பாட்டுல வச்சு சாப்பிட்டா, ரசம் ஊத்தி சோறு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சுவையா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.